மனுஷன் கண்டுபிடிப்புல ஃபுல்லும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். செல்போன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செல்போன்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பைக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா பைக்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். காரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா கார்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நல்லதுன்னா என்ன? மெதுவா போயிட்டு வந்தா நீ நல்லா இருப்ப. செல்போனை சரியான வழியில நீ பயன்படுத்தினா நல்லா இருப்ப. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் இருந்தால் தேவனிடத்துல இருக்கிற ஒரே நல்ல காரியம் மட்டும்தான் மனுஷனிடத்துல இருந்திருக்கும். தேவனிடத்துல இருந்த பரிசுத்த ஆவி மட்டும்தான் மனுஷனிடத்துல இருந்திருக்கும். தேவனிடத்துல இருந்த அந்த ஆத்மா தான் மனுஷனுக்குள்ளேயே இருந்திருக்கும். அவருடைய படைப்புகளை நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்கும்: விதை, செடி, மரம். ஐஸ் கட்டி நீங்க வச்சீங்கன்னா திடமா இருக்கும், அது திரவமா மாறும், ஆவியா மாறும். எதற்குன்னா அவருடைய படைப்புகளை எல்லாம் 3 காரியம் இருக்கும். ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவருடைய படைப்புகள்ல எல்லாம் 3 இருக்கும். உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே அதுதான் இருக்குது: ஆவி, ஆத்துமா, சரீரம்.